ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரிஸோட செகண்ட் சீசன்ல 5th எபிசோட் தான் பார்க்க போறோம். 5th எபிசோடோட பேரு தி கோஸ்ட் ஆஃப் ஹாரன்ஹால். 4th எபிசோடோட எண்ட்ல சர் டாவோஸ் ரெட் உமனை ஒரு குகைக்குள்ள கூட்டிட்டு போறாரு. பார்த்தா அந்த ரெட் உமன் பிரெக்னெண்டா இருப்பா. ஏன்னா ஒரு 1 வீக் முன்னாடி தான் அவள் ஸ்டானிஸ் கூட ஒன்னா இருந்திருப்பா. அவ ஒரு சூனியக்காரின்றனால அவளோட வயிறு சீக்கிரமாவே பெருசாகிடுச்சு. இந்த ரெட் உமனும் இப்ப அந்த குழந்தைய எப்படியோ பெத்தெடுக்கிறா. பார்த்தா உள்ள இருந்து குழந்தைக்கு பதில் ஏதோ ஒரு கருப்பு உருவம் வெளியே வருது. சர் டாவோஸும் இது என்னன்னு பயந்து போய் பார்த்துட்டு இருக்காரு. இதோட 4th எபிசோட் முடிஞ்சுது. இப்ப அடுத்து 5th எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல ஒரு டென்ட்டுக்குள்ள ரெட்லி பராத்தியன் கேட்லின் ஸ்டார்க் கூட பேசிட்டு இருக்கான். உங்க பையன் ராப் ஸ்டார்க்கு இந்த 7 ராஜ்யத்தையும் ஆட இஷ்டம் இல்ல. நார்த் தேசத்துக்கு மட்டும்தான் அவன் அரசனா இருக்க ஆசைப்படுறான். ஸோ நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. 18 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்ட் நெட் ஸ்டார்க்கும் என்னோட அண்ணன் ராபர்ட்டும் பிரிக்க முடியாத அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாகுற வரைக்கும் உண்மையான நண்பர்களா தான் இருந்தாங்க. உங்க பையன் ராப் ஸ்டார்க்கும் இவங்கள மாதிரியே ஒரு உண்மையான ஃப்ரெண்டா எனக்கு சப்போர்ட் பண்ணி கடைசி வரைக்கும் என் கூட நிக்கணும். அப்படி நின்னா நானும் இனி வர போர்கள்ல உங்க பையன் ராப் கூட இருப்பேன்னு சொல்றான். சொல்லிட்டு நாளைக்கு காலையில என்னோட அண்ணன் ஸ்டானிஸை நான் தோற்கடிச்ச அப்புறம் நம்ம 2 குடும்பம் பராத்தியன் அப்புறம் ஸ்டார்க்ஸ் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கிங்ஸ் லேண்டிங்கை எதிர்த்து சண்டை போடலான்னு சொல்றான். அதுக்கு இப்ப கேட்லின் ஸ்டார்க் உங்க அண்ணன் கூட எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுறீங்க, நீங்களாவது அவர் கூட சமாதானமா போகலாம்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி ரெட் உமன் ஒரு கருப்பு உருவத்தை பெற்றிருப்பா. அது கூட நல்லா ஹைட்டா ஒரு மனுஷ மாதிரியே இருந்திருக்கும். இப்ப அந்த கருப்பு உருவம் டென்ட்டுக்குள்ள வந்துட்டு ரெண்ட்லி பின்னாடி வந்து நின்று அவனை குத்தி கொன்னுடுது. ரெண்ட்லி முன்னாடி இருக்க கண்ணாடியில இப்ப அந்த கருப்பு உருவம் கிளியரா தெரியுது. அது ஸ்டானிஸோட ஃபேஸ் தான். ஏன்னா அது ஸ்டானிஸ்க்கு தான் பிறந்திருக்கும். ரெண்ட்லியை கொலை பண்றதுக்காக தான் அந்த பேயை ரெட் உமன் பெற்றிருப்பா. ஸோ இப்ப மிஷன் கம்ப்ளீட் ஆனனால அந்த உருவமும் மறைஞ்சு போயிடுது. ரெண்ட்லியோட பாடி கார்டு பிரையன் தான் ரெண்ட்லியை தாங்கி பிடிக்கிறா. பிரையனுக்கு ரெண்ட்லியை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிரையன் பொண்ணா இருந்தாலும் ஆம்பளை மாதிரி தைரியமா சண்டை போடுவா. அதனாலதான் ரெண்ட்லி பிரையனுக்கு மரியாதை கொடுத்து அவளை கிங்ஸ் கார்டு பொறுப்பை வச்சிருந்திருப்பான். எந்த ஒரு அரசருக்கும் லேடி கார்டு இல்லவே இல்லை. இருந்தாலும் ரெண்ட்லி தான் ஃபர்ஸ்ட் டைமா பிரையனோட திறமைய பாராட்டி அவளுக்கு கிங்ஸ் கார்டு பதவியை கொடுத்திருப்பான். அதனாலதான் பிரையனுக்கு ரெண்ட்லி மேல மதிப்பும் பாசமும் அதிகமாவே இருக்கு. அவளோட உயிரை கொடுத்தாது ரெண்ட்லியை காப்பாற்றணும். அதுதான் பிரையனோட கடமை. ஆனா இப்ப ரெண்ட்லி அவ கண்ணு முன்னாடியே செத்து விழும்போது அவளால தாங்கிக்கவே முடியல. பயங்கரமா கத்தி அழுறா. இந்த சத்தத்தை கேட்டு வெளியேற வீரர்கள் 2 பேர் உள்ள வந்துடுறாங்க. பிரையன் ரெண்ட்லி பக்கத்துல இருந்தனால அந்த வீரர்களும் பிரையன் தான் ரெண்ட்லியை கொண்டுட்டான்னு தப்பா நினைச்சிட்டு அவளை அட்டாக் பண்ண போறாங்க. கேட்லின் ஸ்டார்க்கும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. அப்படியும் இந்த வீரர்கள் கேட்காதனால பிரையன் அவங்க 2 பேர்கிட்டயும் சண்டை போட்டு அவங்கள கொன்னுடுறா. ரெண்ட்லியும் செத்துட்டான், இந்த வீரர்களும் செத்துட்டாங்க. நீ இங்கே இருந்தா உன்னை கொன்னுடுவாங்க, பா இங்க இருந்து போயிடலான்னு கேட்லின் ஸ்டார்க் பிரையனை எவ்வளவோ கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா பிரையன் அழுதுட்டே இருக்கா. ஸோ இப்ப கேட்லின் ஸ்டார்க்கும் நீ செத்துட்டா இந்த கொலைக்கு காரணமானவனை நீ எப்படி பழிவாங்க முடியும்னு சொல்றா. ஸோ இப்ப பிரையனும் ரெண்ட்லியை கொண்டவனை சும்மா விட மாட்டேன்னு மனசுல நினைச்சிட்டு இப்ப கேட்லின் ஸ்டார்க் பிரையன் 2 பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே ஓடி போறாங்க. மறுநாள் காலையில சர் லோரஸ் டைரல் ரெண்ட்லியோட டெட் பாடியை சோகமா அழுதுட்டே பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா சர் லோரஸும் ரெண்ட்லியும் பாய் லவ்வர்ஸ். ஆனா ரெண்ட்லியோட ஒய்ஃப் மார்ச்சரி அவ ஒண்ணு ரெண்ட்லி இறந்ததுக்காக ஃபீல்லாம் பண்ணல. அண்ணா வா இங்க இருந்து போயிடலான்னு சர் லோரஸை கூப்பிட்டு பாக்குறா. அப்ப பீட்டர் பெய்லிஷ் அங்க வரான். வந்துட்டு ஸ்டானிஸ் அவனோட மொத்த படையோட இங்க கப்பல்ல வந்துட்டு இருக்கான். நீங்க இங்க இருந்து போயிடுங்கன்னு சர் லோரஸ் கிட்ட சொல்லி பாக்குறான். ஆனா சர் லோரஸ் கிளம்புற மாதிரி இல்ல. என்னோட கிங் ரெண்ட்லியை ஸ்டானிஸ் தான் கொண்டு இருக்கான், அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்றான். அதுக்கு பீட்டர் ஸ்டானிஸோட படை இங்க வந்ததும் ரெண்ட்லியோட வீரர்கள் எல்லாரும் ஸ்டானிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்க ஆளுங்களே உங்களை ஸ்டானிஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துடுவாங்க. ஸோ ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றான். சர் லோரஸோட தங்கச்சி மார்ஜரியும் ஆமா நீ ரெண்ட்லிக்காக பழி வாங்கு, ஆனா இன்னைக்கு வேண்டாம், இப்ப போய் கிளம்பு, நாம நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்றா. அவனும் அழுதுட்டே அங்க இருந்து போயிடுறான். அப்ப பீட்டர் மார்ஜரி கிட்ட என்ன அரசி நீங்கன்னு ஏதோ சொல்ல வரான். அதுக்கு மார்ஜரியும் அரசியா, ரெண்ட்லி செத்துட்டான், அப்புறம் நான் எப்படி அரசியா இருக்க முடியும்னு சொல்றா. ஸோ இப்ப பீட்டரும் நீங்க ராணியாக விரும்புறீங்களான்னு கேட்கறான். அதுக்கு இப்ப மார்ஜரியும் இல்ல ஏதோ ஒரு ராணி இல்ல மகாராணி ஆகணும்னு சொல்றா. இப்ப அப்படியே கரண்ட்ல மகாராணியா இருக்கவளை காட்டுறாங்க. நம்ம குயின் செர்சி தான். செர்சி ஜன்னல் வழியா வெளியே தோட்டத்தை பார்த்துட்டு இருக்கா. அங்க அந்த தோட்டத்துல அவளோட பொண்ணு மிஸ்ரல்லா அவ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருக்கா. அப்ப டிரியன் செர்சி ரூம்க்கு வந்துட்டு ரெண்ட்லியை கொன்னுட்டாங்க. யார் கொன்னான்னு கிளியரா தெரியல. பட் ரெண்ட்லியோட மொத்த படையும் இப்ப ஸ்டானிஸோட படையில சேர்ந்துச்சு. அடுத்து ஸ்டானிஸ் கிங்ஸ் லேண்டிங் அட்டாக் பண்ண வரப்போறான். ஆனா நம்ம கிட்ட வீரர்கள் கம்மியா இருக்காங்க. மிஸ்ரல்லாவை ட்ரோனுக்கு அனுப்பிட்டு ட்ரோனோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். போருக்கு நம்ம இன்னும் ரெடி ஆகல, நம்ம கிட்ட என்ன பிளான் இருக்குன்னு கேக்குறாரு. அதுக்கு செர்சி டிரியன் கிட்ட பிளான் போடுறது அட்டாக் பண்றது இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இது சீக்ரெட் பிளான், உன்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறா. ஸோ இப்போ டிரியனும் இதுக்கு மேலே இவகிட்ட பேசி யூஸ் இல்லைன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாரு.
ஏன்னா டிரியன் தான் இப்போ ஒரு புது ஸ்பை ரெடி பண்ணியிருக்காருல, அதான் லான்சல் லானிஸ்டர், செர்சியோட கசின் பிரதர். ஸோ இப்போ டிரியன் அப்புறம் லான்சல் 2 பேரும் ஒரு பல்லாக்குக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. லான்சல் டிரியன் கிட்ட செர்சி காட்டுத்தீ ரெடி பண்ணிட்டு இருக்கா, அது ஸ்டானஸோட கப்பல்கள் மேல தூக்கி போட்டு ஸ்டானஸோட படைய கடல்லையே சாகடிக்க பிளான் போட்டிருக்கான்னு சொல்றான். காட்டுத்தீன்னா அது ஒரு பச்சை கலர் கெமிக்கல், அதால ஒரு இரும்பு கூட உருக்க முடியும். அது மட்டும் இல்லாம தண்ணியால கூட காட்டுத்தீயை அணைக்க முடியாது. ஆனா டிரியனுக்கு லான்சல் மேல நம்பிக்கை இல்ல, நீ பொய் சொல்ற, ஒழுங்கா உண்மையா சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா லான்சலும் எங்க அம்மா சத்தியமா இதுதான் உண்மை, செர்சி காட்டுத்தீ ரெடி பண்ணிட்டு இருக்கா, 1000க்கும் மேல நிறைய காட்டுத்தீ ரெடி பண்ணி வச்சிருக்கா, அது ஒரு மந்திரவாதி தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவரை போய் மீட் பண்ணி பாருங்கன்னு சொல்றான். டிரியனும் சரி என்னமோ சொல்ற, போய் தொலைன்னு அவனை அனுப்பி விட்டுறாரு. அடுத்து இப்ப ஸ்டானஸோட படை ரென்லியோட இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப பரத்தியன் வம்சத்துல ஸ்டானஸ் தான் மீதி இருக்காரு. ஸோ ரென்லியோட படை அப்படியே அவரோட அண்ணன் ஸ்டானஸ் பக்கமா சேர்ந்துடுது. ஆனா டைரல், அதான் ரென்லியோட ஒய்ஃப் மார்ஜரி, அவளோட ஆளுங்க மட்டும் அங்கிருந்து ஓடிட்டாங்க. சார் டாவோஸ் ஸ்டானஸ் கிட்ட, நான் அந்த குகைக்குள்ள பார்த்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கன்னு ஸ்டானஸ் கிட்ட சொல்லி பாக்குறாரு. ஆனா ஸ்டானஸ், எல்லாம் எனக்கு தெரியும், இதுக்கு மேல முடிஞ்சதை பத்தி பேச தேவையில்லைன்னு சொல்லிடுறாரு. ஆனா சார் டாவோஸ், என்ன இருந்தாலும் ரென்லி உங்க கூட பிறந்த தம்பி, அவரை இந்த மாதிரி கொண்டு இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்டானஸும், போர்னா இப்படிதான் இருக்கும், அதை விட நம்ம அடுத்து சீக்கிரமாவே கிங்ஸ் லேண்டிங் அட்டாக் பண்ண போறோம்னு சொல்றாரு. அதுக்கு இப்ப சார் டாவோஸும், அங்கேயும் ரெட்டுமனை கூட்டிட்டு வருவீங்களான்னு கேட்டுட்டு, மேபி அவங்க வந்தா இந்த போர்ல ஜெயிக்க போறது நீங்க இல்ல, அந்த ரெட்டுமன் தான், ஏன்னா ரென்லி அவங்கள வச்சு தான் கொன்னீங்க, இப்ப கிங்ஸ் லேண்டிங்லயும் அவங்கள வச்சு அட்டாக் பண்ணா அவங்க தான் உங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க, ஆட்சி உங்ககிட்ட இருக்கா இல்ல அந்த ரெட்டுமன் கிட்ட இருக்கான்னு கேக்குறாரு. ஸோ இப்போ ஸ்டானஸும் கொஞ்ச நேரம் திங்க் பண்ணிட்டு, சரி ரெட்டுமனை கிங்ஸ் லேண்டிங்க்கு கூட்டிட்டு போக மாட்டேன், அதுக்கு பதில் என்னோட படையை என் கூட நின்று நீயே வழி நடத்து, நீயும் இந்த போர்ல என் கூட நின்று சண்டை போடுன்னு சொல்றாரு. அதுக்கு சார் டாவோஸும், சரி நானே படையை வழி நடத்துறேன்னு ஒத்துக்கிறாரு. அடுத்து இப்ப டிரியன் பிரான் 2 பேரும் அங்க ஒரு தெரு வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு ஆளு அங்கேயே ஒரு இடத்து மேல ஏறி நின்னுட்டு, இந்த நாட்டுல ஆட்சி சரியில்லை, அக்கா தம்பிக்கு முறை இல்லாம பிறந்த ஒரு கேவலமான ஒருத்தன் தான் நம்ம நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்கான், அதுவும் ஒரு குட்டி குரங்கோட பேச்சை கேட்டு ஜாஃப்ரி அவன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கான், இதெல்லாம் ஒரு ஆட்சியான்னு ஜாஃப்ரியை எதிர்த்து ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அவரோட பேச்சை கேட்கறதுக்காக ஒரு கும்பல் அவரை சுத்தி நின்னுட்டு இருக்கு. நம்ம டிரியனும் அவன் பேசுறதை கேட்டுட்டு, பரவாயில்ல எவ்வளவு வித்தியாசமா ரைமிங்கா குட்டி குரங்குன்னுலாம் சொல்றான், அவன் பேசுற ஸ்டைல்லையே எல்லாரையும் மயக்கிடுவான், அவன்கிட்ட நல்ல பேச்சு திறன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு இப்ப பிரானும், அவன் உங்களை தான் குட்டி குரங்குன்னு சொல்றான், நீங்க தான் ஜாஃப்ரிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறீங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு சொல்றான். ஸோ இப்போ இதை கேட்டதும் டிரியன், என்ன பார்த்தா குரங்கு மாதிரியா இருக்கு, பார்க்க குரங்கு மாதிரியா இருக்கான்னு சொல்லிட்டு எதுவும் பேசாம அங்கிருந்து போயிடுறாரு. ஏன்னா டிரியனுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு நல்லாவே தெரியும். மேபி டிரியன் நினைச்சிருந்தா அவரை குரங்குன்னு சொன்ன அந்த ஆளை கொல்றதுக்கு கூட அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா டிரியன் அதை செய்யல, ஏன்னா இந்த மக்களோட வாயை அடைக்கிறத விட ஜாஃப்ரியை திருத்துறது தான் முக்கியம்னு டிரியனுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அடுத்து அயன் ஐலாண்ட்ல இருக்க தியானை காட்டுறாங்க. தியானுக்கு அவன் அப்பா பேலான் கிரேச்சாய் ஒரு கப்பலை கொடுக்கறதா சொல்லியிருப்பாரு, அதை வச்சு தியான மீனவர்களோட கிராமத்தை பிடிக்க சொல்லியிருப்பாரு. ஸோ இப்ப தியானும் அந்த கிராமத்துக்கு போறதுக்காக கடற்கரையில அங்கேயே நின்றுட்டு இருக்கான். தியானோட வீரர்கள், அவன் கூட வரவங்க யாருமே அவனை சுத்தமா மதிக்க மாட்டாங்க. தியானும், நான் தான் உங்க கமாண்டர், என் பேச்சை ஒழுங்கா கேளுங்க, இல்லைன்னா உங்க எல்லாரையும் நான் கொன்னுடுவேன்னு மிரட்டி பாக்குறான். ஆனா அந்த வீரர்கள் தியானை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப தியானோட அக்கா யாரா அங்க வரா, அவளுமே தியானை மதிக்கவே மாட்றா, பயங்கரமா கிண்டல் பண்றா. தியானுக்கு செம்ம காண்டாகுது. இந்த டைம்ல தியானோட வீரர்கள் ஒரு போட்டை எடுத்துட்டு அவங்க மட்டும் தனியா அந்த கப்பலுக்கு போயிடுறாங்க. தியானை கூட்டிட்டு போல, தியானை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. தியான் அவன் அக்கா கிட்ட, நீயாவது சீக்கிரம் போ, உன்னையும் என்ன மாதிரியே விட்டுட்டு போயிட போறாங்கன்னு சொல்றான். அதுக்கு இப்ப யாரா சொல்றா, என்னோட ஆட்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்காக இங்கேயே கடற்கரையில காத்துட்டு இருப்பாங்க, நீ வேற நான் வேற, நான் உன்ன மாதிரி ஒரு கோழை இல்லைன்னு நக்கலா பேசிட்டு போறா. அப்ப கடைசியா ஒரு வீரன் மட்டும் தியான் கிட்ட, வாங்க நம்ம 2 பேரும் போட்ல போலான்னு தியானை கூட்டிட்டு போறான். இவன் மட்டும்தான் தியானை கொஞ்சமாவது மரியாதையோட ட்ரீட் பண்றான். தியானும், எதுக்கு என்ன எல்லாரும் இப்படி சீப்பா ட்ரீட் பண்றாங்க, இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு யாரும் என்னை மதிக்க மாட்டாங்கன்னு கேட்டு பாக்குறான். அதுக்கு இப்ப அந்த ஆளும், அயன் ஐலாண்டோட வீரர்கள் அடுத்தவங்க சொல்றதை எப்பவுமே கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க, பட் நீங்க உங்க அப்பா பேச்சு கேட்டு நடக்கிறீங்க, அதனாலதான் இந்த வீரர்கள் உங்களை மதிக்கலன்னு சொல்றான். இப்பதான் தியானுக்கு புரியுது. ஸோ இப்ப தியானும், என் அப்பா சொன்ன இடத்துக்கு நம்ம போவேணாம், நான் சொல்ற இடத்துக்கு நீ போன்னு சொல்றான். தியான் ஏதோ புது பிளான் போட்டிருக்கான் போல, எங்க போக போறான்னு தெரியல. அடுத்து இப்ப நம்ம ஆர்யா குட்டியை காட்டுறாங்க. ஆர்யாவையும் அவ கூட இருந்த எல்லாரையும் டைவின் அங்கேயே வேலை செய்ய சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ நம்ம ஆர்யா குட்டி அவளோட பணிப்பெண் வேலையை செஞ்சுட்டு இருக்கா. டைவின் மீட்டிங்ல இருக்காரு. அவரோட முக்கியமான ஆளுங்க எல்லாம் இப்போ அவர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஆர்யா குட்டி இவங்க எல்லாருக்கும் வைன் ஊற்றி கொடுத்துட்டு சாப்பிட ஃபுட் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா. அப்படியே இவங்க பேசுற எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே இருக்கா. ஏன்னா எல்லாரும் ராப் ஸ்டார் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க.
ராபை நம்ம தப்பா எடை போட்டுட்டோம், அவன் நல்லா சண்டை போடுறான். ராப் கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சுட்டே வரான். அவனோட மக்கள் அவனை நார்த்தோட அரசன்னு சொல்றாங்க. ராபை நம்ம எப்படி எதிர்க்கிறதுன்னு டைவின் பேசிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஆரியா ஒயின் ஊத்துறதுக்காக அங்க வரா. டைவின் ஆரியா கிட்ட நீ எந்த நாட்டை சேர்ந்தவன்னு கேக்குறாரு. அதுக்கு ஆரியாவும் அவளுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்தோட பேரை சொல்றா. ஆனா டைவின் நீ நார்த்தை சேர்ந்தவன் எனக்கு நல்லா தெரியும், உன் பேச்சிலேயே அது நல்லா தெரியுது, உண்மையை சொல்லு, உன் நாடு எதுன்னு கேக்குறாரு. ஸோ இப்ப ஆரியாவும் நார்த்ல அவளுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்தோட பேரை சொல்றா. ஸோ இப்ப டைவின் உங்க நார்த்ல ராப்ஸ்டார்க்க என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இப்ப ஆரியாவும் ராப்ஸ்டார்க்க இளம் ஓனாயின்னு சொல்லுவாங்க, அவரை யாராலையும் கொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்றா. அதுக்கு இப்ப டைவினும் அதை நீ நம்புறியான்னு கேக்குறாரு. அதுக்கு ஆரியா இல்ல நான் நம்பலன்னு சொல்லிட்டு யார் வேணாலும் கொல்லப்படலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஆக்சுவலி டைவின் ஆரியாவை டெஸ்ட் பண்றாரு. இந்த பொண்ணு அவருக்கு உண்மையா இருப்பாளா இல்ல எதிரிக்கு சப்போர்ட் பண்ணுவாளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டினை கேட்டிருப்பாரு. நம்ம ஆரியாவும் ராப்ஸ்டார்க் மட்டும் இல்ல நீங்க கூட சாக வாய்ப்பு இருக்குன்னு மறைமுகமா சொல்லிட்டு போறா. ஆனா டைவின் அதுக்கு எதுவும் சொல்லல, ஏன்னா ஆரியா சொன்னது உண்மைதான், போர்ல யார் வேணாலும் சாகலாம். ஸோ இப்போ நம்ம ஆரியா தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக அந்த மீட்டிங் ஹாலை விட்டு வெளியே வரா. அப்ப லானிஸ்டர்ஸோட குரூப்ல அந்த ஜாக் அண்ட் ஹகாரா பாக்குறா. இதுக்கு முன்னாடி நைட் வாட்ச் தலைமை 3 முக்கியமான குற்றவாளிகளை ஒரு கூண்டுக்குள்ள வண்டியில அடைச்சு வச்சிருந்திருப்பாரு. நம்ம ஆரியா தான் ஒரு கோடாலிய ஜாக்கன் கிட்ட கொடுத்திருப்பா, ஏன்னா அவங்க நெருப்புல மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. அந்த குற்றவாளி தான் இப்ப லானிஸ்டரோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்க லானிஸ்டர் மாதிரி நின்னுட்டு இருக்கான். நம்ம ஆரியா ஜாக்கனை பார்த்துட்டு உன்னை நான் காப்பாத்திருக்கவே கூடாது, அந்த நெருப்புலயே சாக விட்டு இருக்கணும், போய் இந்த லானிஸ்டர்ஸோட வீர மாதிரி நடிச்சிட்டு இருக்கன்னு சொல்றா. அதுக்கு இப்ப ஜாக்கனும் நீ மட்டும் என்ன, அதே லானிஸ்டர்ஸோட தலைவனுக்கு தான் இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்க, நீ பண்ணா கரெக்ட் நான் பண்ணா தப்பான்னு கேட்டுட்டு நீ என்னோட சேர்த்து 3 பேரோட உயிரை காப்பாத்திருக்க, நாங்க 3 பேரும் சாக வேண்டியவங்க, பட் நீ எங்களை காப்பாத்திட்ட. ஸோ இப்ப நீ ஒரு 3 பேரை என்கிட்ட சொல்லு, அந்த 3 பேரை நான் உனக்காக கொல்ல போறேன்னு சொல்றான். நம்ம ஆரியா தான் ஏற்கனவே ஒரு பெரிய விஷ்லிஸ்ட்டை வச்சிருந்தால யார் யாரெல்லாம் கொல்லணும்னு. ஸோ இப்போ ஆரியா இந்த இடத்துல ஒருத்தன் எல்லாரையும் பயங்கரமா டார்ச்சர் பண்ணா, அவனை கொலை பண்ணுன்னு சொல்றா. ஜாக்கனும் அவன் பேரை கேட்டுட்டு சரி நீ போ, சீக்கிரமாவே அவனை நான் கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு போறான். அடுத்து இப்போ நம்ம ஜான்ஸ்னோவோட படையை காட்டுறாங்க. கடைசியா கிராஸ்டர் நைட் வாட்ச் வீரர்கள் எல்லாரையும் அங்கிருந்து கிளம்ப சொல்லியிருப்பான். ஸோ இப்போ கிராஸ்டரோட வீட்டையெல்லாம் தாண்டி அந்த பனியில ஒரு குட்டி படையோட டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த வாலோட நார்த்தில் காட்டுவாசி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள எதிர்த்து சண்டை போடுறதுக்காக தான் இப்ப லார்ட் கமாண்டர் இந்த நைட் வாட்ச் வீரர்களை கூட்டிட்டு வராரு. வரும்போதே ஜான் கிட்ட ஒரு நைட் வாட்ச் வீரனை பத்தி சொல்லிட்டே வராரு. குவாரின் ஹாஃப்ஹேண்ட் அவர் பேரு. அவர் பல வருஷமா இந்த நார்த்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டே வராரு. இந்த குவாரின் ஹாஃப்ஹேண்ட் ஒரு நைட் வாட்ச் வீரன், காட்டுவாசி மக்களை தேடி தேடி கண்டுபிடிச்சு அவங்கள கொன்னுடுவாரு. இதுதான் அவரோட வேலை. இப்ப அந்த இடம் ஃபுல்லா பனியா இருக்கு, மலைகள் பாறைகள்னு எல்லாமே ஃபுல்லா பனியால மூடி இருக்கு. ஸோ இப்ப சாம் இந்த இடத்த பார்த்ததும் கில்லிக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். சாம் கிராஸ்டரோட பொண்ணுல ஒருத்தையை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்ப அந்த பொண்ணோட ஞாபகத்துல லாங் டிஸ்டன்ஸோட பிரிவுல சாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கான். எட்டுக்கு சாம் பேசுறதை கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு. ஏன்னா சாம் ரொம்ப நேரமாவே அவன் காதலிய நினைச்சு புலம்பிட்டே வரான். இவன் டார்ச்சர் தாங்க முடியல, லவ்னு புலம்பிட்டே இருக்கான்னு எட் சொல்றான். அது மட்டும் இல்ல, இப்ப இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல தங்குறதுக்காக அந்த இடத்த ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பையும் சாம் அந்த இடத்த பார்த்துட்டு இந்த இடம் தான் இருக்கிறதுலயே பழமையான இடம், டார்கெரியன்ஸ்க்கு முன்னாடி இருந்த முதல் மனிதர்கள் இங்கதான் இருந்தாங்கன்னு அவன் புக்ல படிச்ச எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கான். சாம் பேசுறது எட்டுக்கு கடுப்பா இருக்கு. எதுக்குடா இப்படி எங்களுக்கு பாடம் நடத்தி அறுக்கிற, தயவு செஞ்சு கொஞ்ச நேரமாவது வாய மூடுன்னு சொல்றான். ஆனா சாம் அப்படியும் நிறுத்தாம பேசிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் மனுஷங்க இங்கதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து இப்ப சாம் ஜான் கிட்ட வரான். ஜான் அந்த பனியில இருந்த கால் தடங்களை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் மனுஷங்க எதையோ பார்த்து பயந்து ஓடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹார்ன் சத்தம் கேக்குது. அதுக்கு இப்ப எட்டும் ஒரு ஹார்ன் சவுண்ட் தான் கேக்குது. ஒரு ஹார்ன் சவுண்ட் கேட்டா நைட் வாட்ச் வீரர்கள் வராங்கன்னு அர்த்தம், 2 ஹார்ன் சவுண்ட் கேட்டா காட்டுவாசிகள் வராங்கன்னு அர்த்தம்னு சொல்றான். ஸோ இப்ப சாமும் 3 ஹார்ன் சவுண்ட் கேட்டா ஒயிட் வாக்கர்ஸ் வராங்கன்னு அர்த்தம், பட் 1000 வருஷமா 3 ஹார்ன் சவுண்ட் கொடுத்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். குவாரின் ஹாஃப்ஹேண்ட் நைட் வாட்ச் வீரன் தான் இப்ப லார்ட் கமாண்டரோட இந்த படையை நோக்கி வராரு. அடுத்து இப்ப நம்ம டிரியன் அந்த மந்திரவாதி காட்டு தீயை ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த ஆளை பார்க்க வந்திருக்காரு. அவரும் இந்த காட்டு தீ இரும்பு ஸ்டீலு கல்லு எல்லாத்தையும் உருக்கிடும், இதை வச்சுதான் ஸ்டானிஸ் படையை வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு. டிரியன் கூட தான் பிரான் இருக்கான். பிரான்க்கு இந்த மந்திரவாதி மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. பிரான் டிரியன் கிட்ட இதெல்லாம் வேலைக்காகாது, காட்டு தீ வச்சு எந்த யூஸும் இல்ல, போர்னா எதிரியோட நேருக்கு நேர் மோதணும், அதை விட்டுட்டு காட்டு தீயை வச்சு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டே வரான். அதுக்கு அந்த மந்திரவாதியும் நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் சாதாரண ஆள் இல்ல, என்னோட திறமையை பத்தி உங்களுக்கு புரியலன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரூமோட கதவை ஓபன் பண்றாரு. பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லா காட்டு தீயா அடுக்கி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 7800 பானைகள்ல காட்டு தீ கெமிக்கலை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. டிரியன் பிரான் 2 பேருமே இதை எதிர்பார்க்கல, இவ்வளோ இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ டிரியன் அந்த மந்திரவாதி கிட்ட இனிமேல் இந்த காட்டு தீயை என் அக்கா செர்சிக்காக ரெடி பண்ணாதீங்க,
எனக்காக ரெடி பண்ணுங்கன்னு சொல்றான். ஏன்னா இங்க இருக்க காட்டுத்தீய வச்சு கிங்ஸ் லேண்டிங்க கூட மொத்தமா எரிச்சிடலாம், அவ்வளோ கெமிக்கல்ஸ் அங்க இருக்கு. இந்த ட்ரிக்கை வச்சு எதிரிங்களை ஈஸியா அழிச்சிடலான்னு இப்ப டிரியனும் இந்த மந்திரவாதி கிட்ட டீலிங்க பேசிட்டு போறாரு. அடுத்து இப்ப நம்ம டிராகன் குயின் டெனாரிஸை காட்டுறாங்க. கடைசியா அவளை இந்த 13 தலைவர்கள்ல ஒருத்தன் ஜாரோ தான் டெனாரிஸையும் அவளோட படையவும் கார்த்துக்குள்ள அலோ பண்ண சொல்லி ரத்தத்தால சத்தியம் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ டெனாரிஸ் இங்க உள்ள வந்துட்டா. ஜாரோவோட ஒரு இடத்துல தான் இப்போ டெனாரிஸ் தங்கிட்டு இருக்கா. டெனாரிஸ் அவளோட குட்டி டிராகன் முன்னாடி ஒரு கரித்துண்டை போட்டுட்டு அதுகிட்ட ட்ரெக்காரஸ்னு சொல்றா. ட்ரெக்காரஸ்னா அது எரிச்சிடுன்னு அர்த்தம். டிராகன் குட்டியா இருக்கனால அதுக்கு சாப்பிட ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா. அதுவும் இப்போ லைட்டாக நெருப்பு விட ட்ரை பண்ணுது. பட் அது குட்டி டிராகன்ல, ஸோ லைட்டாக ஒரு சின்ன ஸ்பார்க் தான் நெருப்பு வருது. டெனாரிஸும் இனிமேல் அதுவே தானா சாப்பிடும், டிராகன்ஸை உள்ள கூண்டுல பூட்டி வைன்னு அவளோட பணிப்பெண் கிட்ட சொல்றா. கார்த்துல ஏதோ ஒரு பார்ட்டி நடக்குது போல. ஸோ இப்போ ஜாரோ டெனாரிஸ்க்கு ஏதோ ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை கொடுத்தன்னு போயிருக்கான். நம்ம டெனாரிஸும் இப்போ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கா. அப்போ டெனாரிஸோட டோத்ராக்கி பசங்க செர்ஜோரா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம டெனாரிஸும் அவங்க கிட்ட போயிட்டு என்னாச்சு ஜோரா, என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறா. அதுக்கு இப்போ ஜோரா சொல்றாரு, இந்த பசங்க இந்த மயில் சிலையை திருட போறாங்க. இது தங்கத்துல செஞ்ச சிலை. அதை இங்கிருந்து வெட்டி எடுக்கலாமா, இல்ல இங்கிருந்து உருக்கி எடுக்கலாமா, இல்ல மொத்தமா அடியில இருந்து பேத்து எடுக்கலாமான்னு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. ஸோ இப்ப டெனாரிஸும் நம்ம இவங்களோட விருந்தாளி, ஆல்ரெடி நம்ம மேல பரிதாபப்பட்டு தான் நம்மளை இங்க உள்ள விட்டுருக்காங்க, எதையாவது திருடி மாட்டிக்காதீங்க, இங்க இருக்க எந்த பொருளையும் நீங்க திருடக்கூடாதுன்னு அந்த டோத்ராக்கி பசங்களை மிரட்டி அனுப்பி விட்டுறா. அப்ப நம்ம டெனாரிஸை பாக்குறதுக்காக ஒரு மொட்டை ஒருத்தன் வரான். இவரும் அந்த 13 லீடர்ஸ்ல ஒருத்தர். இப்ப இந்த மொட்டை நம்ம டெனாரிஸ் கையில ஒரு பச்சை கல்லை கொடுத்துட்டு அதை நல்லா உத்து பாருங்கன்னு சொல்றான். நம்ம டெனாரிஸும் அதை டீப்பா பார்த்துட்டு இப்ப நிமிந்து பாக்குறா. பார்த்தா இந்த மொட்டை மாதிரியே இன்னொருத்தர் நிக்கிறான். இவர் ஒரு மந்திரவாதி. ஸோ இப்ப அவரை மாதிரியே இன்னொருத்தர் நின்றுட்டு இருக்காரு. நம்ம டெனாரிஸும் என்னடா இது, இவனை மாதிரியே இன்னொரு டூப்ளிகேட்டை வர வச்சுட்டான், பெரிய மேஜிக் மேன் போலன்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. அந்த மந்திரவாதி டெனாரிஸ் கிட்ட, நான் உங்களை சாகாதவர்கள் வாழ்ற மரணமில்லாத வீட்டுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன், ஒரு வாட்டியாவது அங்க நீங்க வரணும், ஏன்னா நீங்க சாதாரண ஆள் இல்ல, டிராகன்ஸோட அம்மான்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப ஜாரோ அங்க வரான். வந்துட்டு நம்ம டெனாரிஸ் கிட்ட பேசிட்டே அவளை எங்கேயோ கூட்டிட்டு போறான். செர்ஜோராவும் இவன் என்ன வந்துட்டு அவன் பாட்டுக்கு டெனாரிஸை கூட்டிட்டு போறான்னு டவுட்ல பாத்துட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒரு பொண்ணு செர்ஜோரா கிட்ட வந்து பேசுறா. அவ ஃபேஸ் சுத்தமா தெரியல, மூஞ்ச மூடிருக்கா. செர்ஜோரா, உங்க குயின் டெனாரிஸை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும், அவங்களுக்கு இங்க நிறைய எதிரிங்க இருக்காங்க, அவங்க சாதாரண பொண்ணு இல்ல, டிராகன்ஸோட அம்மா, டிராகன்ஸ்னா சும்மா இல்ல, டிராகன்ஸ் தான் உங்க பலமே, ஸோ டெனாரிஸை சேஃபா பாத்துக்கோங்கன்னு சொல்றா. செர்ஜோராவும் இவ்வளோ அக்கறையா பேசுறீங்க, யார் நீங்கன்னு கேட்டு பாக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணும், என்ன விடுங்க, நான் யாரோ, அவளை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறா. அடுத்து இப்ப பிரையனை காட்டுறாங்க. பிரையனும் கேட்லினும் ரெண்ட்லி இறந்த அப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு இப்போ ஒரு காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. பிரையன் கேட்லின் கிட்ட, எனக்கு உங்க பையன் ராபை பத்தி எதுவுமே தெரியாது, பட் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, உங்ககிட்ட தைரியம் இருக்கு, சண்டை போடுற தைரியத்தை பத்தி நான் சொல்லல, நீங்க மனசளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பா உங்களோட பாதுகாவலனா எப்பவுமே உங்க கூட இருப்பேன், உங்களுக்காக சண்டை போடுவேன், உங்களுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன்னு இன்னைக்கு நான் சத்தியம் பண்றேன்னு சொல்றா. அதுக்கு இப்ப கேட்லினும் பிரையன் கையை பிடிச்சிட்டு, எப்பவுமே என்னோட வீட்லயும் என்னோட டைனிங் டேபிள்லயும் உனக்கு ஒரு இடம் இருக்கு, உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவுமே செய்ய மாட்டேன், சரியான நேரம் வரும்போது நீ உன்னோட எதிரி ரெண்ட்லியை கொன்ன ஸ்டானிஸை நீ கொல்லலாம், கரெக்டான டைம் வரும்போது நான் உன்னை தடுக்க மாட்டேன்னு இப்ப கேட்லினும் பிரையன் கிட்ட சத்தியம் பண்றாங்க. அடுத்து இப்ப இங்க விண்டர்ஃபெல்ல பிராண்ட் தான் இப்ப நாட்டை பாத்துக்கணும். ஸோ அங்க இருக்க மக்களோட குறைகளை எல்லாம் இப்ப பிராண்ட் தான் கேட்டுட்டு இருக்கான். பிராண்டோட தம்பி ரிக்கான், அவன் இன்னும் சின்ன பையன்தான். ரிக்கானுக்கு சுத்தமா பொறுப்பு இல்ல, அவன் பாட்டுக்கு வால்நட்டோட ஓட உடைச்சு அதை இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ ஒரு வயசான தாத்தா இப்ப அவரோட குறைய பிராண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, என்னோட 3 பசங்களும் உங்க அண்ணன் ராப் கூட போர்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க, என்னோட இடத்துல இருக்க ஆடுங்களை எல்லாம் டெய்லி நைட்டு ஓநாய்கள் வந்து அட்டாக் பண்ணுது, நிறைய ஆடுங்களை ஓநாய்கள் கொண்டுச்சுன்னு சொல்றாரு. ஸோ இப்போ பிரானும், உங்க வீட்டுக்கு 2 அனாதை பசங்களை நான் அனுப்பி விட்டுறேன், அவங்க உங்களுக்கு எல்லா வேலையும் செய்வாங்க, ஆனா அவங்க தங்குறதுக்கும் சாப்பிடவும் நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்றான். அந்த தாத்தாவும் நன்றி மைலாட்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப சர் ராட்ரிக் அங்க வராரு. மைலாட், நம்ம கட்டுப்பாட்டுல இருக்க டோரன் ஸ்கொயர்ன்ற ஒரு இடத்த லானிஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண போறாங்க, எங்களுக்கு நிறைய வீரர்கள் தேவைப்படுறாங்கன்னு வந்து சொல்றாரு. அதுக்கு மேஸ்டர் லூபினும், லானிஸ்டர்ஸால இங்க வரவே முடியாது, லானிஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண போறாங்களா இல்ல வேற யாராதான்னு கேட்டுட்டு, நம்ம கிட்டேயே கொஞ்சம் ஆளுங்க தான் இருக்காங்க, விண்டர்ஃபெல்ல எந்த வீரர்களும் இல்லைன்னா மேபி எதிரிங்க இங்க வந்துட்டா இந்த நாட்டை எப்படி நம்ம காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. அதுக்கு இப்ப பிரானும், டோரன் ஸ்கொயரோட வீரர்கள் என்னோட அண்ணன் ராபுக்காக தான் சண்டை போட போயிருக்காங்க, அவங்கள காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை, ஸோ விண்டர்ஃபெல்ல மீதி இருக்க எல்லா வீரர்களையும் நீங்க டோரன் ஸ்கொயருக்கு கூட்டிட்டு போங்கன்னு பிராண்ட் ராட்ரிக் கிட்ட சொல்றான். அடுத்து இப்ப பிராண்ட் ஹார்ஸ் ரைடிங் பண்றதுக்காக அவன் குதிரை மேல உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அவனோட வேலைக்காரி ஓஷா அவன் நம்ம பிராண்ட் கிட்ட, உனக்கு இப்பயும் ஃபர்ஸ்ட் மாதிரியே 3 கண்ணு காக்காவோட கனவு வருதான்னு கேட்குறா. அதுக்கு இப்ப பிரானும், விண்டர்ஃபெல்குள்ள கடல் அலைகள் வந்த மாதிரி கனவு கண்டேன், அந்த அலைகள் கேட்டை உடைச்சிட்டு வந்துச்சு,
இந்த மொத்த விண்டர்ஃபெல்லோட கோட்டையும் தண்ணியில் மூழ்கிடுச்சு. மனிதர்கள் அந்த தண்ணியில் மிதந்துட்டு இருந்தாங்க. சர் ராட்ரிக் கூட அந்த தண்ணியில் இருந்தாருன்னு சொல்கிறான். அதுக்கு இப்போ ஓஷாவும் கடல் விண்டர்ஃபெல்லை விட்டு பல மைல் தூரம் தாண்டி இருக்கு. விண்டர்ஃபெல்க்கு கடலால் வரவே முடியாது. இதெல்லாம் உண்மை இல்லை. இந்த கனவை மனசில் போட்டு குழப்பிக்காதுன்னு சொல்கிறா. அடுத்து இப்போ நம்ம நைட்ஸ் வாட்ச் படை இங்கே வாழை தாண்டி வந்திருக்காங்கல்ல, அந்த பனி பிரதேசத்தை தான் காட்டுறாங்க. பயங்கரமாக பனி பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ இங்கே இந்த நைட்ஸ் வாட்ச் வீரர்களோட குவாரின் ஹாஃப் ஹேண்டும் வந்திருப்பாரு. குவாரின் ஒரு மலையை காட்டி அங்கே என்ன தெரியுதுன்னு எல்லார்கிட்டையும் கேட்குறாரு. அதுக்கு இப்போ ஜான் நெருப்பு எரியுதுன்னு சொல்கிறான். குவாரினும் ஆமாம், இந்த நெருப்பு தான் காட்டுவாசிகளோட சிக்னல், நம்ம எல்லாரையும் அவங்க பார்த்துருப்பாங்க. இந்த நெருப்பை பார்த்துட்டு அடுத்து இதை தாண்டி இன்னொரு மலை மேலே நெருப்பை எரிப்பாங்க. அடுத்துன்னு இப்படியே நெருப்பை எரிச்சு கடைசியாக காட்டுவாசி மக்களோட தலைவன் மேன்ஸ் ரைடருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போகும். நம்ம காட்டுவாசிகளை எதிர்த்து சண்டை போட வரோம்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். மேன்ஸ் ரைடர் நைட்ஸ் வாட்சில் இருந்தவன். அவன் இப்போ காட்டுவாசிங்க கூட்டத்தில் சேர்ந்துட்டு அந்த கூட்டத்துக்கே தலைவனாக ஆகிட்டான். அவனுக்கு நம்ம நைட்ஸ் வாட்ச் வீரர்களோட தாக்குதல் எப்படி இருக்கும்னு நல்லாவே தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மேன்ஸ் அவனோட படையை தயார் பண்ணி வச்சிருப்பான். அதுவும் இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த எல்லா காட்டுவாசி மக்களையும் மேன்ஸ் ரைடர் இப்போ ஒன்றா சேர்த்துட்டான். அவங்க எல்லாரும் இப்போ ஒற்றுமையாக நம்மளை எதிர்த்து சண்டை போட போகிறாங்க. மேன்ஸ் ரைடர் அவங்க ஆளுங்களுக்கு நம்மள மாதிரியே ஒழுக்கத்தையும் சண்டையோட நுணுக்கத்தையும் கற்றுக் கொடுத்துருப்பான். அந்த மாதிரி தான் காட்டுவாசிகள் நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இப்போ காட்டுவாசிகளோட போர் வியூகத்தை யூஸ் பண்ணணும். காட்டுவாசிகள் மறைஞ்சிருந்து திடீர் தாக்குதல் பண்ணுவாங்க. நம்ம காட்டுவாசிகளை அப்படி தான் இப்போ அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு இப்போ ஒரு சில ரேஞ்சர்ஸ் மட்டும் தேவைப்படுறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு காட்டுவாசிகளில் சின்ன சின்ன கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கணும். என் கூட நீங்கள்லாம் வாங்கன்னு இப்போ குவாரின் அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில வீரர்களை கூப்பிடுறாரு. அப்போ நம்ம ஜானு லார்ட் கமாண்டர் கிட்ட, நானும் குவாரின் கூட சேர்ந்துக்கிறேன், நான் ஒரு ஒயிட் வாக்கரை கொண்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு ரேஞ்சரும் ஒயிட் வாக்கரை கொன்னதில்லை, பட் நான் கொண்டு இருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கு இப்போ லார்ட் கமாண்டரும் ஓகே, ஆனால் நீ ஒரு வேலைக்காரன், நீ வீரன் இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ சாம் முன்னாடி வந்துட்டு ஜானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, லார்ட் கமாண்டர், ஜானோட வேலைகள் எல்லாத்தையும் அவனுக்கு பதில் நான் செய்கிறேன், அவனுக்கு குவாரின் கூட போக விடுங்க, அவன் உண்மையாகவே ஒரு சிறந்த வீரன்னு ஜானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். அதுக்கு இப்போ கமாண்டரும் சரி ஓகே, நீ ஒரு சிறந்த வீரன்னு ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி ஜானை குவாரின் கூட அனுப்பி விட்டுறாரு. அடுத்து இப்போ இங்கே கார்த்தில் நம்ம டெனாரிஸை கூட்டிகிட்டு ஜாரோ ஒரு ரூமுக்கு வந்திருக்கான். அந்த ரூமில் ஒரு லாக்கர் இருக்கு. ஜாரோ அந்த லாக்கரோட கதவை அவன் கத்தியால் அடித்து உடைக்கிறான். அப்படியும் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணவே முடியல. ஜாரோ டெனாரிஸ் கிட்ட இந்த லாக்கரோட கதவை வலேரியன் ஸ்டீலில் உருவாக்கியிருக்காங்க, இதில் ஒரு கீறல் கூட இன்னும் விழலை, எனக்கு தெரிஞ்ச சிறந்த பூட்டு வியாபாரிகளை கூப்பிட்டு இந்த லாக்கரை ஓப்பன் பண்ண சொன்னேன். அப்படி ஓப்பன் பண்ணால் அவங்களோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக கோல்டு தரேன்னு கூட சொல்லியிருந்தேன். திருடர்களுக்கு கூட இந்த லாக்கரை ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்துருந்தேன். பட் யாராலையும் இந்த லாக்கரை ஓப்பன் பண்ணவே முடியல. இந்த லாக்கரை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு சாவி என்கிட்ட மட்டும்தான் இருக்குது, அது இதுதான்னு ஜாரோ அவன் கழுத்தில் போட்டிருக்க செயினை காட்டுறான். நம்ம டெனாரிஸும் அப்படி இந்த லாக்கர் பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்குறா. அதுக்கு இப்போ ஜாரோவும் அதுக்குள்ளே இருக்க பாதி பணத்தில் உங்களுக்கு தேவைப்படுற கப்பல்கள், வீரர்கள், கோல்டு எல்லாத்தையும் வாங்கிடலாம், பாதியை வச்சே நீங்கள் இந்த 7 ராஜ்யத்தையும் வாங்கிட முடியும், இந்த பொக்கிஷம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஜாரோ சொல்கிறான். நம்ம டெனாரிஸும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இப்போ சர்ஜோரா கிட்ட வந்து இதை பற்றி எடுத்து சொல்லிட்டு இருக்கா. ஜாரோவை நான் கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு இந்த 7 ராஜ்யமும் கிடச்சிடும், இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஜோரான்னு கேட்டு பார்க்குறா. ஜோராக்கு இதை சுத்தமாக பிடிக்கல. மை குயின், நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, அவன் மூலியமாக நீங்கள் இந்த 7 ராஜ்யத்தையும் பிடிக்கிறது எனக்கு சரியாக பாடல, நீங்கள் உங்கள் வழியில் போங்க, உங்களுக்கு தேவை அவங்ககிட்ட இருக்க பணம் இல்லை, உங்களுக்கு உண்மையாக இருக்க மனிதர்கள் தான் உங்களுக்கு தேவை, அந்த மனிதர்கள் இங்கே கார்த்தில் இல்லை, வெஸ்டரோஸில் தான் இருக்காங்க, உங்களுக்கு இப்போ ஒரு ஷிப்பு தான் தேவை, வெஸ்டரோஸ் தான் உங்கள் வீடு. ஜாரோ நம்பிக்கையானவன் இல்லை, பணத்தை காட்டி உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுறான், அதுக்கப்புறம் லைஃப் லாங் நீங்கள் அவனுக்கு அடிமை மாதிரி தான். ஸோ நான் உங்களுக்கு ஒரு கப்பலை கொண்டு வரேன், நாம் நம்ம கூட்டத்தோடு இங்கேருந்து போயிடலான்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ டெனாரிஸும் சரி ஓகே போய் ஒரு கப்பலை எனக்காக கொண்டு வாங்கன்னு சொல்கிறா. அடுத்து இப்போ நம்ம ஆர்யா குட்டியை காட்டுறாங்க. எதுவும் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஜென்ரியும் அவள் கூட தான் இருக்கான். ஜென்ரிக்கு ஆயுதம் செய்கிற ஒரு பொறுப்பை இப்போ கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்யா குட்டியும் ஜென்ரியை சைட் அடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. அப்போ யாரோ ஒருத்தன் மாடியிலேருந்து செத்து கீழே விழுந்து கிடக்கிறான். நம்ம ஆர்யாவும் அது யாருன்னு கிட்ட போய் பார்க்குறா. எல்லாரையும் ஒருத்தன் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருப்பான், அவன் தான் இப்போ செத்து போய் கீழே விழுந்து கிடக்கிறான். ஆர்யா இப்போ அப்படியே நிமிந்து மேலே பார்க்குறா. பார்த்தா அங்கே ஜாக்கன் உட்காந்துட்டு இருக்கான். ஜாக்கன் ஒன்றுன்னு கையை காட்டுறான். இதுதான் ஆர்யாக்காக ஜாக்கன் பண்ணுற ஃபர்ஸ்ட் மர்டர். ஏன்னா ஆர்யா ஜாக்கன் கிட்ட இவனை தான் கொல்ல சொல்லியிருப்பா. ஆர்யாவுக்கு செம்ம சந்தோஷம், ஏன்னா அவளுக்கு இப்போ ஒரு கில்லர் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டான்ல. அப்படியே இந்த சந்தோஷத்தில் நம்ம ஆர்யா குட்டி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. இதோட இந்த 5th எபிசோட் முடியுது. 3 பேருங்களில் ஒருத்தனை கொண்டுட்டான். அடுத்து இன்னும் 2 பேர் பேலன்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஆர்யா குட்டி யார் பேரை சொல்ல போகிறான்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கதையில் மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.